இரு அணியையும் ஒரு அணியாக்கி தேர்தலில் நிற்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க எங்களோட வந்ததுனால அந்த கூட்டம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கிறது. உண்மையிலேயே இன்னைக்கு எத்தனை அணி நின்றாலும் தற்போதைய தலைவர் அப்படிங்கிற முறையில் அவர் ஒரு அணி அண்ணன் சிவானனை வச்சு போட்டிருந்தார். அப்போ ராதாகிருஷ்ணன் எல்லாம் சொல்லும்போது அண்ணன் அதை பேசலாம், அண்ணன்ட்ட பேசலான்னாரு. நான் சொன்னேன், அது எப்படிங்க ஒத்து வருவாங்க, அவங்க தற்போதைய தலைவர் அணிங்கிறதுனால அதில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, மற்ற அணியை வேணா பேசி பாருங்க அப்படின்னு தான் நான் அண்ணன்ட்ட சொன்னேன். நான் எது எதிர்பார்க்கலையோ, யார் வரமாட்டாங்கன்னு நினச்சனோ அவங்க இன்னைக்கு வந்து தான் போட்ட கமிட்டி உறுப்பினர்கள்லேருந்து நிர்வாகக்குழு எல்லாத்தையும் வாபஸ் வாங்கி இன்னைக்கு எங்களோட இணைத்ததற்கு முதல்ல திரு அண்ணன் தான் அவர்களுக்கும் அண்ணன் சிவா அவர்களுக்கும் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். காரணம் என்னன்னா, இந்த சினிமா துறையில் யாரை வேணாலும் உருவாக்கலாம். ஒரு டைரக்டரை உருவாக்கணும்னா அந்த டைரக்டர் ஒரு நல்ல தயாரிப்பாளர் கையில் கிடைக்கணும். கிடைச்சா அவருக்கு தேவையானதை ஆர்டிஸ்ட்லேருந்து லொக்கேஷன்லேருந்து அவர் என்னென்ன கேட்குறாரோ எல்லாம் கொடுக்கும்போது கண்டிப்பாக அவரால் ஒரு நல்ல படத்தை எடுத்து ஒரு நல்ல டைரக்டர் ஆயிடுவார். நல்ல கதையும் நல்ல டைரக்டரும் சேர்ந்து ஒரு ஹீரோவுக்கு கிடைச்சா அந்த ஹீரோ ஒரு பெரிய ஹீரோவாக வந்துடுவார். இப்படி யாரை வேணாலும் உருவாக்கலாம், ஆனால் தயாரிப்பாளரை மட்டும் உருவாக்க முடியாது. தயாரிப்பாளர் அவருடைய சொந்த பணத்தில் அவர் சம்பாதிச்ச மற்ற தொழிலிருந்து வந்திருந்தா தான். அது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 100 படம் எடுத்தால் கிட்டத்தட்ட 95 படங்களுக்கு மேலே ஓடுறதில்லை. இந்த ஏதாவது அப்படி ஒரு வெற்றி பெற்றுச்சுன்னா ஃபஸ்ட்டு சொல்கிறது ஹீரோ, இந்த படம் ஜெயித்ததுக்கு காரணம் ஹீரோ தான்பாங்க. டைரக்டரு நான் தான் சொல்லுவாங்க, கேமராமேன் நான் தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்க லைட்மேன் வரைக்கும் இந்த வெற்றியில் பங்கு பெற்றுக்கிடுவாங்க. அதே படம் தோத்தா ப்ரொடியூசரை தவிர வேறு எல்லாரும் அங்கங்கே போயிடுவாங்க. அடுத்த படத்தை நோக்கி அந்த ப்ரொடியூசர் மட்டும் வீட்டில் உட்காந்து ஒரு 2 நாள் வெளியில் வராமல் கண்ணீரோடு இருப்பார். இதுதான் இன்றைக்கி ப்ரொடியூசர் நிலைமை. வெளியில் சொல்ல முடியாது, ஏன்னா அவங்க வந்து முதலாளியாக வளம் வந்த இடத்துல கஷ்டம் சொல்லி, இப்போ இதில் வேலை பார்த்த ஆட்கள் வந்து கஷ்டம் சொல்லி நாளைக்கு வந்து வேற ஆளை போய் பார்க்கலாம். பட் ஒரு ப்ரொடியூசரை போய் இன்னொரு ஆள்கிட்ட தனக்கு ஒரு செலவுக்கு தேவைன்னு சொல்லி கேட்க முடியாது. ஏன்னா முதலாளியாக வளம் வந்துட்டு அந்த யூனிட்டில் ஒர்க் பண்ண வேறு யாரையும் அவர் தன்னுடைய உதவின்னு கேட்க முடியாது. இப்படிலாம் பாதிக்கப்பட்டு போய் இருக்காங்க. இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னா அது அந்த பெயின் தெரிஞ்ச சங்கத்தில் இருந்து அந்த நிர்வாகிகள் வந்தால் தான் முடியும். அதுக்காகத்தான் இப்போ எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, தயாரிப்பாளர் கஷ்டங்கள் தெரிஞ்ச தயாரிப்பாளர் தான் இந்த சங்கத்துக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி. இப்போ நண்பர் விஷால் வந்து ஆல்ரெடி நடிகர் சங்கத்தில் ஜெயிச்சு செயலாளராக இருக்கார். எல்லாரும் பாடுபட்டோம், அவரை ஜெயிக்க வச்சோம். இன்னைக்கு யாரும் அங்கே இந்த தயாரிப்பாளர் சங்கத்தை நிர்வகிக்கிறது யாருன்னா பாலமுருகன் ஒரு கேரக்டர். யாருன்னா விஷாலுடைய பிஏ தான் இப்போ சங்கத்தின் மேனேஜர். அவர் தான் அந்த சங்கத்தில் இருக்க எல்லா பிரச்சனையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த சங்கத்தில் எனக்குள்ள ஒரே கோபம், அந்த சங்கத்தில் இதுவரைக்கும் 100 பேருக்கு மேலே நீக்கியிருக்காங்க. என்ன காரணத்துக்காக நீக்கினாங்கன்னா, இந்த பாலமுருகன் சொல்கிறத கேட்கல. யார் இந்த பாலமுருகன்? அவனுக்கு நம்ம ஓட்டு போடலை. விஷால் நாசர் சார் இப்படி நம்பி தான் நம்ம ஓட்டு கேட்டோம், வாங்கி கொடுத்தோம். ஆனால் இன்றைக்கி ஒரு 100 பேர் ஒவ்வொரு பொதுக்குழுவிலையும் வெளியிலேருந்து கத்தி அவங்கள போலீஸ் கூட்டிகிட்டு போகிறது, அவங்க ரோட்டில் அழுகிறதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அப்போ அங்கே நிர்வாகத்தில் யாரை நம்பி ஓட்டு போட்டோமோ அவங்க உட்காந்து அந்த நிர்வாகத்தை பார்த்தாங்கன்னா மனசாட்சிப்படி பார்த்தா இந்த மாதிரி தவறு அங்கே நடக்காது. அங்கே ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆளை நிர்வாகத்தில் போட்டதுனால தான் இவ்வளோ பேரை நீக்கி, அதாவது ஒரு சாதாரண ஆளை கொண்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சோன்னா ஒரு 3000 பேர் அவரை வந்து பார்க்கும்போது அந்த பையனுக்கு
அவனுடைய தகுதி தெரியலை, அதனால அவன் தவறு செய்கிறான். அந்த தவறுக்கு இவங்க ஃபுல்லாக உடந்து அவன் என்ன சொன்னாலும் அதில் கையெழுத்து போடுறது. ஒருத்தனை வாழ வைக்கிறது கஷ்டம், அழிக்கிறது ஈஸி. இப்போ அந்த சங்கத்தில் அழிக்கிற வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. 100 குடும்பங்கள் வந்து சோத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ராதா ரவி என்ன சரத்குமார் என்ன நீக்கினாங்க அப்படின்னா அது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை. ஏன்னா ஊழல்னு சொல்லி நீக்கினா கூட கோர்ட்டுக்கு போகலாம். என்கிட்ட கேட்டாங்க, நான் சொன்னேன் ஊழல்னா நீங்கள் நீக்காதீங்க, கோர்ட்டுக்கு போங்க, கோர்ட்டில் இருந்து ஆர்டர் வாங்கி த்ரூ கோர்ட் ஆர்டர் நீக்குங்க, அதான் நியாயமாக இருக்கும். ஏன்னா இப்போ உங்கள் மேலே ஊழல்னு சொல்லி நிறையா கேஸ் போடுறாங்க. நாளைக்கு இப்போ இன்னொரு குரூப் வந்தால் உங்களை நீக்கிறதா? இப்போ எல்லாரையும் நீக்கிட்டா சங்கத்தில் யாரை வச்சு சங்கத்தை நடத்த போகிறீங்க? அந்த நீக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு தவறான முடிவு, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அப்புறம் அது வந்து ஒரு குறுகிய மனசு இருக்கவங்களுக்கு தான் ஒருத்தனுடைய வாழ்க்கையை அழிக்கணுங்கிற எண்ணம் வரும். அந்த எண்ணம் படைத்த நண்பர்கள் யாரும் இங்கே வந்துடக்கூடாது, இந்த சங்கத்துக்குள்ளே வந்துடக்கூடாது. இங்கே ஏற்கனவே முதலாளியாக இருந்து இன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பழிவாங்கிற எண்ணத்தோடு இங்கே வந்து இவங்க மனசையும் துன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இந்த சங்கத்துக்கே வந்தேன். எனக்கு எந்த எண்ணமும் கிடையாது. நான் எப்பயுமே எந்த சங்கத்துக்குள்ளேயும், ஏன்னா நான் வந்து பாலிடிக்ஸில் இருக்கனால நான் வந்து எந்த சங்கத்துக்கும் நிர்வாகத்துக்குள்ளே போக மாட்டேன். என்னால் முடிஞ்சால் அங்கே ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்பி தான் அந்த சங்கத்துக்கு நான் வேலை பார்த்தேன். அங்கே செஞ்ச தவறு இங்கே நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் இங்கே நான் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் வந்திருக்கேன். கண்டிப்பாக இந்த சங்கம் ஜெயிக்கும். இங்கே போட்டியிடுற அண்ணன் ராதாகிருஷ்ணன் தலைமையிலான அணி ஜெயிக்கும். காரணம், இன்னைக்கு அண்ணன் தானண்ணன் டீமு சிவானன் டீமும் இன்னைக்கு கலைச்சிட்டு இன்னைக்கு சப்போர்ட் 2 அணி 1 அணி ஆயிடுச்சு. வெற்றி இன்றே உறுதி செய்யப்பட்டு விட்டது. என்னுடைய வாழ்த்துக்களை இந்த அணிக்கு இந்த நேரத்தில் உங்கள் முன்னாடி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.